நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். சாத்தான் வழிபாட்டை பத்தி ரொம்ப விரிவா சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு கேள்வி மிச்சம் இருக்கு, கவனிச்சிங்களா? அவன் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை உலகம் முழுக்க இருந்து கடத்தி கொண்டு வந்து இந்த ரிச்சுவல்ஸுக்கு பயன்படுத்தி இருக்கிறான். அவங்க யாருமே திரும்பி அவங்க நாட்டுக்கோ குடும்பத்துக்கோ போன மாதிரி எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை. அப்போ நிச்சயமா அவங்க இறந்திருப்பாங்க. அவங்களுடைய எலும்புகளை புதைச்சதா இவனே ஒரு ஃபைல்ல சொல்லியிருக்கிறான். அப்ப அமெரிக்கன் கவர்மெண்ட் அந்த தீவுக்கு போய் அதை தோண்டி பார்த்தா தெரிஞ்சிடும்ல, தெரியும். அவங்க ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க? அது இப்போ வரைக்கும் பண்ணல அவங்க. ஆக்சுவலி இவங்க ஃபைலை வெளியே விட்டதே பெரிய விஷயம்னு சொல்றேன் நான். இதுவே பெருசு, இதே பெரிய. ஏன்னா இதுக்கு 5 வருஷம் ஒரே போராட்டம். அந்த லாக்டவுன் போட்டாங்க இல்லையா, லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கு முன்னால் அந்த இறந்து போயிட்டான். லாக்டவுன் டைம்ல கேட்டுட்டு இருக்காங்க ஃபைல்ஸ் வேணும் வேணும் சொல்லி. அதாவது இவங்க வெளியே விடவே இல்லை. மொத்தம் 6 மில்லியன் பக்கங்கள். இப்போ பாதி தான் வந்திருக்கு, இன்னும் பாதி இருக்கு. அங்கே நல்லா இருக்கும் தெரியல. வந்ததே உண்மையா இவங்க முழுசா விட்டாங்களான்னு தெரியாது. இப்போ அவங்க நினைச்சாங்கன்னா அந்த ஐலாண்டை முழுக்க இவங்க கைப்பற்றி உள்ள தோண்டி பார்த்தா தெரியும். ஏன்னா இன்னைக்கு மார்னிங் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். லாத்வியான்னு சொல்லி ஒரு நாடு, லாத்வியா அது ஒரு குட்டி ஒரு நாடு. அந்த நாட்டுல காணாம போன பல குழந்தைகளை பத்தி இன்னைக்கு இவங்க அந்த கேஸ் ரீஓபன் பண்றாங்க. எப்பயோ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி காணாம போன குழந்தைகளை பத்தின கேஸ், ரைட்டு, காணாம போன கேஸ் சொல்லி இவங்க க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. ஆனா இப்போ இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பழைய கேஸை இவங்க தோண்டி எடுக்கிறாங்க. ஏன்னா அங்கேயுமே இந்த மாதிரி காணாம போன பசங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம பல கேசஸ் உண்டு இன்னைக்கு. அப்போ ஒண்ணுமே இல்லைண்ணே, ரொம்ப சிம்பிள். அமெரிக்க அரசாங்கம் அந்த ஐலாண்டை கேப்சர் பண்ணி அங்க உள்ள பார்த்தானா பல விஷயங்கள் உள்ள இருக்கும். பல விஷயங்கள் உள்ள இருக்கும் நான் நம்புறேன். பார்க்கலாம். ஒருவேளை எரிச்சு சாம்பலாக்கி இருந்தா தெரியாது, நமக்கு தெரியாதுல்ல. செஞ்சிருக்கலாம். ஏன்னா இவங்க கான்டாக்ட் வச்சது ஃபுல்லா யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் அமெரிக்க அதிபர், இந்நாள் அதிபர், முன்னாள் இஸ்ரேல் அதிபர். இந்த மாதிரிதான் எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள் தான் எல்லாருமே. அதே மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்னா எப்படி இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்லுவாங்க, அது ஒரு கூட்டமைப்பு. பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்க பேசுவாங்க. அது ஒரு பாலிசி மேக்கிங். நம்ம இந்த உலகத்தை எப்படி நம்ம கொண்டு போறோன்ற மாதிரி பாலிசி மேக்கிங் பேசுற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை சேர்ந்த சிஇஓ இன்னைக்கு மாட்டியிருக்கான். அவன் நேம் உள்ள இருக்கு. அவனை இன்னைக்கு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? வேர்ல்டு எக்கனாமிக், அது பெருசுன்னு. அது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ன்றவங்க இப்போ கூட இப்போ பேசினாங்க இல்லையா, இவர் ட்ரம்ப்லாம் போய் பேசியிருப்பாங்க. எல்லாரையும் ஒன்றிணைச்சு வைக்கிற ஒரு குழு. அவங்களுடைய சிஇஓக்கும் எஃப்சினுக்கும் சம்மந்தம் சொல்லி இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மூடி மறைச்சிருக்கலாம், புதைச்சிருக்கலாம், எரிச்சிருக்கலாம், அவங்களுக்கு கடல் தூக்கி போட்டுருக்கலாம், கடல்ல போட மீன் சாப்பிட்டு போயிருக்கோம், யாரும் தெரியும். அது தீவு வேற இல்லையா? கண்டிப்பா. அப்போ தெரியல, நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட தலைவர், அதை தாண்டி முக்கியமான தலைவர்கள், ஒரு நாட்டோட அதிபர் வரைக்கும் இந்த விஷயங்கள்ல சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க தொடக்கத்துல ஒரு விஷயத்த சுட்டி காட்டினீங்க. இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ல பேர் வந்துட்டாலே அவங்கெல்லாம் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உண்மையாகவே இதுல தப்பு பண்ணி மாட்டின உலக தலைவர்கள் யாரு? முக்கியமான சினிமா மற்றும் மற்ற துறைகள் சார்ந்த ஆளுமைகள் யார் யார்? ஓகே, ஒண்ணு பிரின்ஸ் ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூ யாரா? ஆண்ட்ரூ இவர் நம்ம சார்ல்ஸ் உடைய தம்பி, கிரேட் பிரிட்டனோட பிரின்ஸா? ஆமா. இவங்க நம்ம எலிசபெத்துடைய பையன், சின்ன பையன். எலிசபெத் அவங்க பெரிய பையன் சார்ல்ஸ், அவர் கிங்கா இருக்காரு. டயானாவுடைய முன்னாள் கணவர், அவருடைய தம்பி ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூடைய கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் ட்ரெஸ்ஸே போடாமல் நிற்கிறான் நிறைய ஃபோட்டோஸில். இன்னொரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கீழே படுத்துருக்காங்க, மேலே இப்படி நிற்கிறான், 4 காலில் நிற்கிறான். இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா நான் பேசியிருப்பேன். இது இளவரசர் கேடு. என்னன்னா இவங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா, இவன் பார்ன் வித் டைமண்ட் சொல்லலாம், பிளாட்டினம் ஸ்பூன். ஆமா, ஏன்னா உலகத்தையே கட்டி ஆண்ட ஒரு வம்சத்துல வந்தவன். இவனுக்கு என்ன குறை நினைக்கிறீங்க நீங்க? இவனுக்கு பணம் இல்லையா, புகழ் இல்லையா? இவன் வேலைக்கே போகாம வாழ்ந்துட்டு இருக்கான். கேஷ் இல்ல, கவர்மெண்ட் இவனை ஃப்ரீயா இவனுக்கு கவனிச்சிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து அரசாங்கம் ஜாலியா வாழ வேண்டிய வாழ்க்கை. இவன்
ஒரு மாதிரி அதாவது என்னன்னா ஒரு ஒரு பதவி பவர் அதிகமாக கிடைக்கும் போது இவங்க வந்து ஒரு மாதிரி மென்டல் ஆயிடுவோம்னு தோணுது எனக்கு. ஏன்னா இவங்களுடைய மைண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு இப்போ நீங்க வந்து ட்ரெஸ் இல்லாம நிக்கிறீங்க, உங்களுக்கு ஒருத்தன் போட்டோ பிடிக்கிறான், உங்களுக்கு ஒரு கூச்சமா கனவுல ஒரு கூச்சமா இருக்கும். அப்படி ஒரு கனவு வந்தாலே நமக்கு வந்து ஒரு மாதிரி உடம்புல நடி. கரெக்ட். ஏன்னா இந்த மாதிரி எலிட்ஸ் வந்து அவங்க பிஆர் வந்து ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. பிஆர் பப்ளிக் ரிலேஷன் வந்து முக்கியம் அவங்களுக்கு. அவங்க பேர் கட்டுறாங்க, இவங்க வந்து பார்த்துப்பாங்க. அப்போ இந்த ஆள் ஒருத்தனோட ஃபோட்டோ எடுத்தான்னா மாட்டுவோன்னு தெரியும். அப்போ நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ட்ரக்கெல்லாம் போட்டுட்டு சுற்றி ஒரு 50 பொம்பளைங்க இருந்தாங்கன்னா இவங்க வந்து மதி மயங்கிடுவாங்களோ, அப்படி மதி மயங்க போய் தான் இவங்க வந்து பண்ணியிருக்கானுங்க. இப்போ இந்த விஷயத்தை வந்து எப்ஸ்டைன் பயன்படுத்திக்கிட்டான். பில் கிளின்டன், பில் கேட்ஸ்லாம் நம்பர் 1 பணக்காரன். ஆமாம், அவருடைய பேர் அடிப்பட்டது தான் வந்து பலருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. அவரை தாண்டி வந்து உலகத்தோட மிக சிறந்த தியரிட்டிக்கல் பிசிசிஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங்கோடைய பேரும் அடிபட்டிருக்கு, புகைப்படமும் வந்திருக்கு. அவர் பேர் வந்து 233 முறை இருக்கு அந்த ஃபைல்ஸ்ல. சின்ன வயசுல இது மட்டும் சொல்லிடுறேன். சின்ன வயசுல நான் வந்து எங்க அம்மா கூட ஒரு மருத்துவமனைக்கு நடந்து போனேன். அப்போ வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றின ஒரு பாடத்தை எனக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானி, வானியலில் மிகப்பெரிய ஆய்வுகள் எல்லாம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு சின்ன வயசில் வந்து ஒரு விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு ஆசை. அப்போ நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லிகிட்டே போனேன், நான் வந்து ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் மாதிரி ஆக போகிறேன், இவர் மாதிரி ஒரு தியரிட்டிக்கல் ஃபிசிசிஸ்டாக ஆகணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க கூட நான் நடந்து போகிறேன் ஒரு ராத்திரி நேரம். எனக்கு வந்து ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங்கோட அந்த படத்தை, அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் அவருடைய படத்தை பார்க்கும்போது என்னுடைய மைண்ட் வந்து இங்கே தான் வந்துச்சு. தப்பாய் இவனை மாதிரியே ஆகணும்னு நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், இது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து அவர் பிரெயின்ன்றது பயங்கரமான மூளை அவருக்கு. ஏன்னா வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு பிளாக் ஹோல் பற்றி அவர் பேசுவார். பிளாக் ஹோலை பார்க்கவே இல்லை, பிளாக் ஹோல் இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனால் பிளாக் ஹோல் இருக்குது, அது இங்கே இருக்குது, அதோடைய சைஸ் இப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மேப் போட்டு கொடுத்து பக்கவாக பண்ணி வச்சிருப்பாப்புல. இன்னொன்று என்னன்னா, அவருக்கு வந்து எந்த உறுப்பும் வேலை செய்யாது. ஆமாம், சுத்தமாக பாடி வந்து வேலை செய்யாது. ஆனால் இது மட்டும் இப்படி வேலை செஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. சரி இல்லையா? இவர் என்ன பண்ணாரு, இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவரை 30 வருஷமா இவர் காலேஜ் படிக்கும் போது இருந்து இவருக்கு இந்த மாதிரி பக்கவாதம் வந்த உடனே கூட இருந்து அவரை பார்த்துக்கிட்ட ஒய்ஃப் வந்து இவர் டிவோர்ஸ் பண்ணிட்டு இவரை பார்த்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. ஆமா, அவங்க கூட இவருக்கு அஃபயர், அவங்கள இவர் மேரேஜ் பண்ணிப்பாரு. ஆமா, படத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த தியரி ஆஃப் எவ்ரிதிங் படத்துல அவங்க காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த ஆள் வந்து வாழ்க்கை முறையே ஒரு கோளாறு தான் போல. இதுல பேர் மட்டும் இல்ல, பில் கிளின்டன், எப்ஸ்டைன் இவங்க கூட சேர்ந்து எடுத்த போட்டோல நம்மால் இருக்காரு. ஓகே, ஒரு பூல் ஒன்று இருக்கும், ஒரு பூல் இருக்கு, அந்த பூல் பக்கத்துல அவங்க நிக்கிறாங்க, நம்ம ஆள் அங்க இருக்காரு. எனக்கு நம்பவே முடியல, இவங்கெல்லாம் பெரிய அறிவாளி. ஏன்னா இந்த ஆள் இறந்தப்போ இவர் நாத்திகர் தான். நாத்திகரா இருந்தாலுமே இந்த ஆளை மதிச்சு அந்த இங்கிலாந்துல உள்ள ஒரு தேவாலயம் இருக்கும், ஒரு பெரிய ஒரு தேவாலயம், அந்த தேவாலயத்துல இவரை கொண்டு வந்து புதைச்சாங்க, இவருடைய அந்த சாம்பலை. ஏன்னா அங்க உள்ள கிறிஸ்தவ மதமும் இவர் வந்து ஏத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ஊர்ல இருக்கிற திராவிடர்கள் வந்து ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங்க்கு மிகப்பெரிய விசிறிகள், ஃபேன்ஸ். நம்ம ஐயா சுபவீரபாண்டி ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங்ஸோட ஒரு புத்தகத்தை விரிவா பேசியிருப்பாரு. ஆமா, அந்த புக் இங்கே கூட அது இருக்குன்னு நினைக்கிறேன். புக் ஆமா, ஒரு பிளாக் ஹோல் தான் அது ஒன்று. இந்த படம் இந்த புக்கை வந்து நம்ம ஆள் வந்து ரிவ்யூ பண்ணிருப்பாப்ல. இது அவர் எழுதின வந்து கடைசி புத்தகம். ஆமா, இந்த புக்கை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிருப்பாரு. ஆமா, சொல்லுங்க. அப்போ என்னன்னா, நீங்க வந்து நாத்திகரா இருந்தாலுமே உங்களை மதிச்சு நியூட்டன், டார்வின் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய அறிவியல் விஞ்ஞானிகள் இருந்த ஒரு கொண்டு போய் வச்சாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஒழுக்கமா வாழல, குழந்தைங்களை போய் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிளின்டன் என்றவர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பொம்பளை கேஸ்ல மாட்டினவர் தான். உண்மை. அது எப்படி, அது ரொம்ப ஒரு ஒஸ்ட் விஷயம். அது எப்படின்னா, இவர் கூட ஒயிட் ஹவுஸ்ல வந்து ஒர்க் பண்ண வந்த ஒரு பொண்ணு மோனிகா லெவின்ஸ்கி. இவர் அந்த ஒயிட் ஹவுஸ், அந்த ஓவல் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இவர் உட்காந்து ஒர்க் பண்ற அந்த ஆஃபீஸ், அங்க போய் இவர் பண்ணியிருக்காரு. அது மாட்டி பெரிய பிரச்சனையாகி இது நடந்தது வந்து 98ல். ஆமா, அது பெரிய சர்ச்சையாச்சு. ஆமா, ஆனா இது நடந்தது இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால.
நீ இன்னும் நீ மாறல நீ. ம். எனக்கு அவ்வளவு தோணுச்சு. அப்போ என்னன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு பவர் கிடைச்ச உடனே நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. சரி. ஆனா மாட்டுறாங்களா, ம். இதான் விஷயம். அப்ப எப்பவுமே உண்மைன்றது வெளியே வரும். ஓகே. உண்மைன்றது மறைக்கப்படாத தப்பு பண்ணிட்டு மறைக்கப்பட முடியாது. யாராலையும் தப்பிச்சிட முடியாது. முடியாது. ம், ம். இப்போ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் என்னன்னா, ஒரு வேளை இவங்க இந்த தீவை போய் நோண்டி உள்ள தோண்டினாங்கன்னா விஷயங்கள் வெளியே வரலான்ற மாதிரி சரி. என்னுடைய இப்ப நீங்க பில் கிளின்டன் வரைக்கும் சொல்லிட்டீங்க. ம். இன்னொருத்தரை மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு தோணுது. யாரு? நம்ம ட்ரம்ப். ட்ரம்ப். வரேன். அவருடைய படங்கள் வந்து ம். அதிகமா பகிரப்படுது. ம். அவர் வந்து குழந்தைகளை மிரட்டுற மாதிரியான காணொளிகள் வெளியாகி இருக்கு. எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னன்னா, பைபிள்ல ஜீசஸோட பேரை குறிப்பிட்டதை விட அதிகமா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல ட்ரம்போட பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. 36,000 முறைக்கும் மேல இவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி என்னதான் பண்ணி தொலைச்சாரு? ஓகே, நம்ம வந்து பேசின மாதிரி ட்ரம்ப்புக்கும் எப்ஸ்டீனுக்கும் ஒரு 13 வருஷம் ஒரு கான்டாக்ட் இருந்திருக்கு. ஓகே. அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 2002 என்ன ஆகுதுன்னா, ஒரு இவருடைய வீடு ஒன்று இருக்கு. ஓகே. மாரோலாகோன்னு சொல்லுவாங்க, மேர்லோகோ, விச் இஸ் இன் ஃப்ளோரிடா. இன்னைக்கு அவர் அங்கே தான் இருக்காரு. அந்த வீட்டில் வந்து ஒரு நாள் எப்ஸ்டீன் வந்து ஒரு பார்ட்டி பண்ணுறப்போ ஒரு பொண்ணு, அவங்க பேர் வந்து விர்ஜினியா யூஃப்ரே என்ற ஒரு பொண்ணு. ஓகே. அந்த பொண்ணு வந்து அங்கே வந்து மசாஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எப்ஸ்டீனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இந்த பொண்ணை வந்து அப்ரோச் பண்ணி, நீ வந்து எப்ஸ்டீனுக்கு மசாஜ் பண்ணுன்னு சொல்லி இவங்க பேசியிருக்காங்க. நடந்த இடம் வந்து ட்ரம்ப்புடைய வீடு. ஓகே. அப்போ இந்த விஷயத்தினுடைய ஆரம்ப புள்ளியே யாருன்னா ட்ரம்ப்புடைய வீடு தான். ட்ரம்ப்புடைய வீடு. அவர் இன்வால்வ்டா இல்லையா அது வந்து நமக்கு எவிடன்ஸ் இல்லை. ஐ மீன் சின்ன பசங்க போய் நோண்டாரா நமக்கு தெரியாது. ஆனா மிரட்டுற மாதிரி அதெல்லாம் இருக்கு. ஆனா நான் சொல்றது வந்து இவங்கள மாதிரி வந்து இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணாரு, அதுக்கு நமக்கு வந்து எவிடன்ஸ் இல்லை இன்னும். நம்ம இதுதான் நம்ம பார்க்கலாம். ஆனா நீங்க ஏன் அப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு மசாஜ் பண்ற ஒரு லேடியை நீங்க விட்டு இன்னொருத்தருக்கு மசாஜ் பண்றதுக்கு ஏன் அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? அப்போ ட்ரம்ப் வந்து இதுல இன்வால்வ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நான் வந்து அதை மறுக்கவே இல்லை. ஆனா இதுல இன்னொன்னு பார்க்கணும், இந்த ஒரு ஆக்டை கொண்டு வந்து இந்த ஃபைல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி லா பண்ணதும் ட்ரம்ப் தான். அது ப்ரெஷர் இருந்துச்சு அதுக்கு, ஆனா அவர் பண்ணாரு. இப்போ ட்ரம்ப்புடைய பேரு அதிகமாக அடிபடுது. ட்ரம்ப் மாட்டினாருன்னா இன்னும் அந்த வேற லெவலா இருக்கும். ஆனா ட்ரம்ப் வந்து அடிச்சு சொல்றாரு 2002க்கு அப்புறம் நான் அவர்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கும் நம்ம கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் உண்டு. ஏன்னா 2002 படங்கள் எல்லாமே ரொம்ப பழைய படங்கள் தான். அப்போ 2002க்கு அப்புறமே ட்ரம்ப்பும் இவரும் பேசின கால் ரெக்கார்டிங்கோ எதுவுமே நம்ம கிட்ட இல்லை, இன்னும் இல்லை. ஆனா இவருக்கு வந்து வேற வழியில இப்போ வந்து எப்ஸ்டீன் கூட இவரை சேர்த்து வைக்கிறதுக்கான வேலையை இவங்க பண்ணியிருக்காங்க. அப்ப இவர் போயிருக்கலாம், பண்ணியிருக்கலாம், we don't know. மாட்டினாரா அது பயங்கரமா இருக்கும். சரி, இப்போ இவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் மாட்டி இருக்கிறாங்க, இத்தனை குழந்தைகளை ரொம்ப கொடூரமான முறையில் சீரழிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் தண்டனை கிடைக்கும்னு நம்புறீங்களா? நான் நம்பல. வாய்ப்பே இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா பிரின்ஸ் ஆண்ட்ரூ இருக்கா இல்லையா, அங்கேருந்து வரேன். அவர் நேற்று நைட் என்ன பண்ணாரு, ஒரு 2 days பேக் இந்த பிரச்சனை வந்த உடனே அந்த கேசல்ல இருந்து அரண்மனையிலேருந்து வெளியே போய் வேற வீட்டுக்கு போறாரு. ஓகே. வேற வீட்டில் வாழ போறாரு. அவரை பிடிச்சி யாருமே இது வரைக்கும் கேள்வி கேட்கல. ப்ரெஸ் வந்து அவரை ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஒரு கொஸ்டினே பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல அவங்க இருக்காங்க. இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய லாயர்ஸ், பெரிய பெரிய மேனேஜர்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ், லீகல் விஷயத்தை வந்து அதை வந்து என்ஆக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜட்ஜஸ்லாம் இதில் வந்து மாட்டியிருக்காங்க. சூப்பர். நீதி எப்படி கிடைக்கும், கேஸே முதல்ல வெளியே வராது. இப்போ வந்து எப்ஸ்டீனை பார்த்தீங்கன்னா அந்த ஆளை வந்து விசாரணை கைதியாக வச்சுருந்தாங்க, விசாரணையே ஆரம்பிக்கல, அப்பயே அவரை முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஆளை முடிச்சதுனால இப்போ அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை வந்து 5 வருஷமா உள்ள வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 20 years அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. ஆனால் அவங்ககிட்ட நம்ம உண்மையை நம்ம வாங்க முடியல. ஓகே, உண்மையை வாங்க முடியல. யாரெல்லாம் பண்ணா அவங்கள உள்ள போட்டது வந்து வேற கேஸு. நீங்கள் வந்து குழந்தைய வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு அவங்க வந்து பிடிச்சி கொடுத்தேன்னு சொல்லி இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து இவங்கெல்லாம் செஞ்சாங்கன்றதுக்காக இல்லை. இப்போ ட்ரம்ப் வந்து இந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லி அப்படி இவங்களை வந்து கேஸில் மாட்டலை.
இவங்க வந்து உண்மையை சொல்லவே இல்லை. ஆனா இவங்களை வேற கேஸ்ல உள்ள வச்சு இந்த மாதிரி பெண்கள் வந்து ப்ராஸ்டியூஷனுக்காக கொண்டு வந்தேன்னு சொல்லி அந்த கேஸ்ல உள்ள வச்சாங்களே தவிர இதுல அவங்கள உள்ள வைக்கல. அப்ப இவங்களை நம்ம வந்து விசாரிக்கவே இல்லை, இன்னும் ப்ராப்பரா இன்னும் தொடங்கவே இல்லை. விசாரிச்சா தெரியும். ஆனா விசாரிக்கிறது கூட அவங்க இருப்பாங்களோ அவங்க போய் சேர்ந்துருவாங்களோ தெரியாது. இன்னும் 2 கேள்வி மிச்சம் இருக்கு. நான் 2த்தையும் சேர்த்தே கேட்குறேன். சிரிப்பா கூட இருக்கும், எனக்கு பெருசா அதுல நம்பிக்கை இல்லை. ஆனா நீங்களே வந்து இவ்வளோ தூரம் வந்து விரிவா சொன்னதுக்கு அப்புறம் அதை கேட்டே ஆகணும் அப்படின்னு தோணுது. இப்ப இப்படிப்பட்ட ரிச்சுவல்ஸை எல்லாம் இலுமினாட்டிகள் செய்வாங்க. இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தணும், அந்த அளவிற்கான அதிகாரத்தை நாம அடையணும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவங்க இப்படிப்பட்ட ரிச்சுவல்ஸை எல்லாம் செய்வாங்க. இந்த உலகத்தையே கட்டி ஆள்ற அந்த 13 குடும்பம் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வாங்க. அந்த 13 குடும்பத்துல ஒரு முக்கியமான குடும்பம் இங்கிலாந்து அரச குடும்பம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஈவன் நீங்க இப்ப கூட பிரின்ஸை பத்தி சொல்லிட்டீங்க. இது ஒரு கேள்வி. இதனுடைய துணை கேள்வி என்ன அப்படின்னா, டாம் க்ரூஸ் நடிச்ச ஐஸ் ஒயிட் ஷர்ட், ஆமா ஆமா, அந்த படத்துல ஒரு ரிச்சுவல் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு ரிச்சுவல் வந்து அதுல வந்து தமிழ் பாட்டு கூட ஒண்ணு வரும். இதுக்கெல்லாம் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? இலுமினாட்டி, இந்த படம், இந்த ரிச்சுவல், இதை கொஞ்சம் அப்படியே மொத்தமா சொல்லிடலாம். ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் வந்து இதை வந்து நம்பல. இலுமினாட்டி வந்து நான் வந்து நம்பல. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் வந்து நம்பிக்கை இல்லை. ஆனா நான் இப்ப சொன்ன மாதிரி அவங்க தான் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றாங்க, செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இதை வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஜூஸ் இதை பண்றாங்கன்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. ஆமா, அவங்க மட்டும் தான் பண்றாங்க. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, தீபக் சோப்ரா அவர் யாரு? அவர் இந்தியாக்காரரு, இந்தியாவை சேர்ந்த ஒரு சாமியார். அவரும் உள்ள மாட்டிருக்காரு. அவர் சொல்றாரு, காட் இஸ் அ கான்ஸ்ட்ரக்ட், கியூட் கேர்ள்ஸ் ஆர் ரியல். கடவுள் என்றவர் வந்து ஒரு கற்பனை, இவர் சாமியார். அழகான பெண்கள் என்பவர்களே நிலையானவர்கள், உண்மையானவர்கள். பெண்கள் இல்ல, கேர்ள்ஸ், விமன் இல்ல, கேர்ள்ஸ். ஓகேவா? அப்போ இது வந்து ஜூஸ் மட்டும் பண்ணல. இன்ஃபேக்ட் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு யூதர், அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு யூதர், அண்ட் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் எகுத் பராக் அவர் ஒரு யூதர். இதுல வந்து இவங்க வந்து இன்வால்வ்டா இருந்தாலுமே இது உலகம் எங்கும் உள்ள ஒரு விஷயம். நான் அப்படிதான் பாக்குறேன். ஓகே. இப்போ இலுமினாட்டியை வந்து நம்புறவங்க அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, இதை ஒன்லி ஜூஸ் கிட்ட வந்து மட்டும் அப்படி கோர்த்து விடுவாங்க. நான் அப்படி பார்க்கல. ஏன்னா இது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஈவில் இஸ் ரியல், தீமைன்றது உண்மை, சாத்தான் ஒர்ஷிப்ன்றது உண்மை. இது வந்து எல்லாருமே பண்றாங்க. அப்போ இது வந்து யார் பண்றாங்கன்னா, மேற்கத்திய நாடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்கிற பணம் படைச்சவங்க, கோடீஸ்வரங்க. இது யாரு? வெறி கொண்டவங்க. ஜப்பான்ல உங்க யாரும் இதுல இல்ல, கொரியன்ஸ் யாரும் இல்ல, சைனீஸ் யாரும் இல்ல. ஆனா இவன் இருக்கான். அப்புறம் என்ன, இவனுக்கு வந்து பணம் படைச்சவன், இவன் எல்லாமே வச்சிருக்கான். they have டெக்னாலஜி எல்லாம் இவங்ககிட்ட இருக்கு. அப்ப எது இவங்ககிட்ட அதிகமா இருக்கோ அவன் தான் இந்த மாதிரி திமிர்த்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அதிகாரம் படைச்சவங்க, பணம் படைச்சவங்க, இவங்க வந்து பவர் கிடைச்ச உடனே நெக்ஸ்ட் எங்க போறாங்கன்னா, அந்த ஒரு பீக்கு போறாங்க, அந்த அந்த வெறியுடைய உச்சத்துக்கு போறாங்க. அதான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள். இந்த மாதிரியான சித்திரவதைகளை செஞ்சிருக்காங்க. ஆமா. இப்போ ஒரு சில பேர் எப்படி பேசுவாங்கன்னா, இது வந்து ஜூஸ் மட்டும் பண்றாங்கன்னு சொல்லி அப்படி முடிப்பாங்க. நான் அதை பர்சனலாக வந்து நம்பலை. நீங்க நம்பலாம், அது பரவாயில்ல. பட் நான் சொல்றேன், இல்லை, கேள்விகள் மட்டும்தான். ரைட். நான் எதையும் வந்து எவிடன்ஸ் இல்லாம நம்ப மாட்டேன். நீங்க சொல்லுங்க. கிளின்டன் இருக்காரு, ஜார்ஜ் புஷோட ஃபேமிலியோட நேம் மாட்டியிருக்கு, பிரின்ஸ் ஆண்ட்ரூ மாட்டியிருக்காரு, இந்த மாதிரி பல பேர் உண்டு. இன்னும் ஒரு சில அராப்ஸ் இருக்காங்க உள்ள. ஓகே. டிபி வேர்ல்டுன்னு ஒரு கம்பெனி, அவங்க ஒரு தே ஹேவ் அ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி நினைக்கிறேன், ஷிப்பிங் கம்பெனி. அவங்களுடைய ஓனர் பேர்லாம் உள்ள இருக்கு. அப்போ யாரு ரொம்ப பணம் படைச்சு மேற்கத்திய நாடுகள் கூட கனெக்ஷன்ல உண்டோ அவங்க இதை பண்றாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, எல்லாரும் இதை கொண்டு வந்து ஜூஸ் கிட்ட வந்து கோர்த்து விடுறதா எனக்கு அதுல வந்து ஐ டோன்ட் அக்ரி. அடுத்து இங்க வரேன், ஐஸ் ஒயிட் ஷர்ட். ஐஸ் ஒயிட் ஷர்ட் படத்தை வந்து டைரக்ட் பண்ண ஸ்டான்லி குப்ரிக் ஒரு யூதர். எஸ், ரைட்டா? அவரு இந்த மாதிரி படம் எடுத்தாரு அப்படின்றது இதோட கடைசி படம். ஸ்டான்லி குப்ரிக்குடைய படத்தை நான் அப்போதுல இருந்து பார்த்துருக்கேன். எப்பனா அவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து 1940s வந்திருக்கும், 40s 50s வந்திருக்கும். அப்ப இருந்து படம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த வார் பத்தி பேசுவாரு, இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அபவுட் வியட்நாம் வார் இதெல்லாம் படத்துல பேசியிருப்பாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தினுடைய மொத்த அமைப்பே எப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க, ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க.
நிக்கோல் கிட்மன், டாம் க்ரூஸ் 2 பேரும் உண்மையான வாழ்க்கையில அவங்க ஒய்ஃபா வந்து இருந்தவங்க தான் அந்த படம் பண்றப்போ. இவர் என்ன பண்ணுவாரு, ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த கல்ட்டுக்கு போவாரு. அங்க ஒரே ஒரு பொண்ணு வந்து மாஸ்க் போட்டிருப்பாங்க, இவரை தனியா வந்து அழைச்சிட்டு போனான்னா அந்த மியூசிக், அந்த பாட்டு தமிழ்ல அப்படியே பிளே ஆகும்போது, சொர்க்கமா நரகமா அந்த பாட்டு பிளே ஆகும், அது மெதுவா அந்த சாங் பிளே ஆகும்போது உள்ள போய் பார்த்தாருன்னா எல்லாம் அங்க வந்து கேங் பேங் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆர்ஜி பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல இன்னொன்னா அந்த அந்த சீன்ல இங்க நடந்த விஷயத்த நீ யார்கிட்டயா சொன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அவர் மிரட்டுவாரு. கரெக்ட், ரைட்டா? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, பல்ப் ஃபிக்ஷன் சொல்லி ஒரு படம் ஒன்று உண்டு, இவர் டேரண்டினோ பண்ணியிருப்பாரு. அந்த பல்ப் ஃபிக்ஷன் படத்துல ஸ்கிரீன் பிளே எழுதின ஒருத்தர் இருக்காரு, ராஜர் எவரின்னு சொல்லி ஒருத்தர் பேரு. அந்த எவரியும் டேரண்டினோ சேர்ந்து அந்த படத்தை வந்து எழுதினாங்க. அவரு இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் பேக் பேசின ஒரு இன்டர்வியூல அவர் சொல்றாரு, அந்த ஐஸ் ஒயிட் ஷர்ட் படத்தினுடைய ஒரிஜினல் எண்டிங் என்ன அப்படின்னா, டாம் க்ரூஸும் நிக்கோல் கிட்மனும் அவங்களுடைய குழந்தைய, அவங்க பெத்த குழந்தைய பீடோஃபைல் அந்த ரிங்குக்கு வந்து விற்கிற மாதிரி தான் அந்த படத்தை வந்து எடுத்தாரு கியூப்ரிக்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த படத்துல அந்த காட்சி இல்லை, எடிட் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இப்போ இந்த படத்தை இவர் என்ன பண்றாரு, எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் கட்டை கொண்டு போயிட்டு அங்க போய் கொடுத்தா அவங்க வந்து இதை வந்து கட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஒரு சில காட்சியை வந்து கட் பண்ணுன்னு சொல்றாங்க, அவர் கட் பண்ணி எடுத்துடுறாரு. கட் பண்ணி எடுத்து அந்த ஃபைனல் கட்டு வந்து இவர் அனுப்பிச்சு அடுத்த 1 வீக்ல இவர் இறந்துடுறாரு. ஓகே, இவருக்கு ஏஜ் ஆயிருச்சு. ஆனா இவங்க சொல்றாங்க அவருக்கு வந்து நெஞ்சு வலி வந்துருச்சு, அவருக்கு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆச்சு நமக்கு தெரியாது. ஆனா விஷயம் என்னன்னா, அதோடைய ஒரிஜினல் எண்டிங் வந்து இட்ஸ் அபவுட் பீடோஃபைல். அப்போ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டான்லி கியூப்ரிக் இந்த மாதிரி இருந்த ஒரு கல்ட்டை வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அது ஒரு படம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கல்ட் உண்டு. இதை பத்தி ஆக்கல்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பேசியிருப்போம், அப்பயே இது உண்டு. இதை ஒரு படமா ஒரு டாக்குமெண்ட் பண்ணது வந்து கியூப்ரிக் பண்ண ஒரு விஷயம். கியூப்ரிக் வந்து இன்னும் அந்த அந்த அங்கிலாம் போட்டு, ஒரே மாதிரி அங்கி போட்டு, அந்த அந்த ரோஸ் கலர்ல ஒரு சர்க்கிள் போட்டு, எல்லாமே ஒவ்வொரு விஷயமுமே குறியீடு இருக்கும் அதுல. கரெக்ட். இப்போ கியூப்ரிக் வந்து ஏன் இந்த படத்துல முக்கியம்னா, கியூப்ரிக் வந்து இன்னொரு வேலை ஒன்று பண்ணியிருப்பாரு. அவர் வந்து இந்த ஷைனிங்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருப்பாரு, ஒரு பேய் படம். ஒரு பேய் படம் கிடையாது, ஒரு ஹஸ்பண்ட் வந்து மென்டல் ஆகிற மாதிரி, அவங்க குழந்தைய வந்து கொல்ல வர மாதிரி, அவங்க ஒய்ஃபை கொல்ல வர மாதிரி ஒரு படம் உண்டு. அந்த படத்துல ஒரு காட்சியில வந்து அப்பல்லோ 69 அப்படின்னு சொல்லி ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாங்க. அப்பல்லோ 69 அது என்னன்னா மூன் லேண்டிங் பத்தி. மூன் லேண்டிங் தான் அப்பல்லோ 1969 நடந்த விஷயம். இப்போ இன்னொரு கான்ஸ்பிரசி என்ன போயிட்டு இருக்குன்னா, மூன் லேண்டிங் நடக்கவே இல்லை. மூன் லேண்டிங் நடந்த மாதிரி அந்த காட்சியை வந்து ஷூட் பண்ணது யாருன்னா கியூப்ரிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கியூப்ரிக் எடுத்த படம் வந்து ஸ்பேஸ் ஆடிசி. ஸ்பேஸ் ஆடிசி எப்போ வந்திருக்குன்னா 71-2 ரொம்ப பழைய படம். பழையவே வந்து அவ்வளோ நுணுக்கமா அந்த படத்தை எடுத்திருக்க படம். ஷைனிங் வந்த ஆண்டு வந்து 80. அப்போ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது, நான் சொல்றேன். இதை கியூப்ரிக் வந்து மூன் லேண்டிங்கை நான் தான் ஃபேக்கா பண்ணி கொடுத்தேன்றத ஒரு குறியீடா அந்த டிஷர்ட்ல வச்சிருக்காருன்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. பட் அது மேபி அன் ஆக்சிடென்ட், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஆனா கியூப்ரிக்கோட பேர் வந்து இந்த இந்த விஷயத்துல வந்து அதிகமாக அடிபடுது. ஏன்னா ஒரு தெள்ள தெளிவாக இதை வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, இந்த ரிச்சுவல்ஸை அந்த படத்துல காமிச்சிட்டு போயிருக்காரு. அப்போ ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க, உங்களை சுத்தி இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தன்னுடைய படத்தின் மூலமா மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? உண்மை. ஏன்னா குழந்தை, அந்த பீடோஃபைலியா ரிங், செக்ஸ் கல்ட்டு, இந்த மாதிரி சீக்ரெட்டா அவங்க ரொம்ப ரகசியமா கூடி பண்றாங்க, நைட் டைம்ல பண்றாங்க அப்படின்ற எல்லாமே இவங்க பண்ற இந்த சாத்தான ஒர்ஷிப் வந்து அவர் மையப்படுத்தி தான் பேசியிருக்காருன்றது உண்மை. அப்ப இருக்கலாம். ஓகே, உண்மையை சொல்லணும்னா ரொம்ப கனத்த இதயத்தோட தான் இந்த காணொலியை நான் வந்து முடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க அந்த புகைப்படங்களையும் காணொலிகளையும் பார்க்கும்போது நம்மளால சகிச்சிக்கவே முடியல. குழந்தைங்கள பார்த்தா கொஞ்சணும், விளையாடணும் அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த மழலை பருவம் அப்படிங்கிறது எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நம்ம ஜாலியாக இருந்த ஒரு காலகட்டம். அப்போ அந்த வயசில் இருக்கிற குழந்தைங்கள பார்க்கும்போது அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடி நம்முடைய மன அழுத்தத்தை குறைச்சிக்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். நீங்களும் அப்படி தான் யோசிப்பீங்க. நீங்கள் வந்து 2 குழந்தைகளுக்கு தகப்பன். ஆனால் அந்த சின்ன குழந்தைங்களை இப்படியெல்லாம் செதைச்சி போடுற சில மிருகங்களும் இந்த உலகத்தில்
இருக்கு, அதுவும் அதிகார மட்டத்துல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வேதனையா இருக்கு. பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் நம்பிக்கை இல்லை இதுக்கெல்லாம் நீதி கிடைக்குமா அப்படின்னு. ஆனா இது வந்து ஒரு எச்சரிக்கை. எச்சரிக்கை. தயவு செஞ்சு நம்முடைய பிள்ளைகளை பார்த்துக்கோங்க, அடுத்த தலைமுறையை காப்பாத்துங்க. எனிவேஸ், பல கருத்துக்களை வரலாற்று சான்றுகளோட ரொம்ப விரிவா பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி தம்பி. நன்றிண்ணே.